தமிழ்நாடு அரசியல் இதுவரைக்கும் மிகப்பெரிய ஆளுமைகள் ஒரு பினாமினல் கட்சிகள் அதை பார்த்திருக்கு. உண்மையிலே அது இந்த ரெண்டு கட்சிகள் மேலையும் எவ்வளவோ விமர்சனங்கள் இருந்தாலும் அதை தாண்டி ரெகுலர் இல்லாம ஒரு மாற்று இருந்தா நல்லது தானே. இந்த கட்சி 5-10 வருஷம் கூட பேக் அடிச்சுட்டு திரும்ப வந்தாலும் அதே மதிப்பையும் நன்பேரையும் எந்த கட்சி பெறுதோ அந்த கட்சி தான் சிறந்த கட்சி. அனைவருக்கும் வணக்கம். 2026 டிஎன் சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன், இந்த ஒரு தேர்தல் எழுச்சி போயிட்டு இருக்குது. பிரச்சாரங்கள் அந்தந்த கட்சிகள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சோ நம்ம சைட்ல இருந்து ஒரு சில மெசேஜஸ் ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவுரையும் என்ன சொல்றது, ஒரு பின் பாயிண்ட்ல நடந்த ஒரு மூமெண்ட் கரெக்டா ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. சோ அதனாலதான் நாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு தாட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு மைண்ட்லயே இருக்கும். அதை ஷேர் பண்ணிக்க முடியாது. சோ ஜஸ்ட் நம்ம அதை ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இது அமையட்டுமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தாட் தான். சோ அதன் அடிப்படையில தான் இந்த ஒரு வீடியோ நான் பண்ணிருக்கேன். இந்த காணொலியை நீங்க முழுசா பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சது, நீங்க விருப்பப்பட்டதை நீங்க தெளிவா நீங்க இது பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. சோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு அரசியல் இது வரைக்கும் மிகப்பெரிய ஆளுமைகள் ஒரு பினாமினல் கட்சிகள் அதை பார்த்திருக்கு. உண்மையிலே அது அந்த கட்சிகள் மேல, அந்த ரெண்டு கட்சிகள் மேலையும் இது வரைக்கும் மாறி மாறி ஒரு ஆண்டு ரெண்டு இயக்கங்கள் தான் பெரும்பாலும் ஆண்டு வந்திருக்கு. இந்த ரெண்டு கட்சிகள் மேலையும் எவ்வளவோ விமர்சனங்கள் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு முன்னேற்றம், ஒரு பினாமினல், ஒரு கிராண்ட், இந்த மாதிரியான ஒரு பிம்பம் தான் அதை சூழ்ந்து இருக்குது. சோ அந்த மாதிரி ஒரு பினாமினல் மூமெண்டான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா, இதுல என்ன உங்களுக்கு என்ன சங்கடம்? மறுபடியும் இவங்க ஆட்சி பண்றதுல அப்படி என்ன உங்களுக்கு என்ன அதிருப்தி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மாற்றங்கள் முன்னேற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு சில மக்களோட ஒரு சில குறைகள், அது ஏன்னா குறைகள் ஆக்சுவலி சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்பாங்க. மைண்ட்ல பாசிட்டிவ் அப்படின்பாங்க. பாசிட்டிவ் மட்டுமே எடுத்துக்கங்க, நெகட்டிவ் எல்லாம் விட்டுருங்க அப்படின்பாங்க. பெரும்பான்மையா அவங்க கிட்ட நெகட்டிவ் இல்லாட்டி அப்படின்னாலுமே பாசிட்டிவான விஷயங்கள் அதிக அளவுல இவங்க ரெண்டு கட்சிகள்லயுமே இந்த ரெண்டு பார்ட்டிஸ்லயுமே இருக்கு. சோ இப்படிதான் வருஷம் இந்த கட்சிகள் மாறி அந்த கட்சிகள் இது பண்ணி இவங்களோட நிறை குறைகளை அவங்க எடுத்து சொல்லி, அவங்களோட குறை நிறைகளை இவங்க எடுத்து சொல்லி, இப்படி மாறி மாறி ஒரு அரசியல் பண்ணிட்டு ஸ்டேஜ் போட்டுட்டு இவங்களோட பிரச்சாரத்தையும் சரி, இவங்களோட நலத்திட்டங்களும் சரி மாறி மாறி செயல்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்படி செயல்பட்டு இருக்கிற டைம்ல ஒரு புது கட்சி வளர்ந்து வருது. அந்த கட்சி இந்த ரெண்டு கட்சிக்கும் எதிராக நிக்குது. இந்த ரெண்டு கட்சிகளோட கொள்கை கோட்பாடு இதையும் அறவே எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு கட்சிகள் புதுசா ஒரு விதத்தை முன்வைக்குது. ஒரு சில நல்ல திட்டங்களை முன்வைக்குது. சோ அந்த கட்சி நல்ல வளர்ந்து வர்ற டைம்ல இன்னும் ஒரு சில கட்சி இந்த கட்சிக்கு எதிராக, புதுசா வந்த கட்சிக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை முன்வைக்குது. இவங்க இப்படி இல்ல, நாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இது பண்ணது. நம்ம சைட்ல இருந்து என்ன ஒரு கருத்து தெரிவிக்கிறோம் அப்படின்னா, யாரு வேணா வரட்டும், ஒரு மாற்றா வரட்டுமே. ரெகுலர் இல்லாம ஒரு மாற்று இருந்தா நல்லது தானே. நல்ல கட்சி, தூய்மையான கட்சி, அந்த கட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கட்சி, சிறந்த கட்சியா விளங்குது அப்படின்னா, இந்த கட்சி 5-10 வருஷம் கூட பேக் அடிச்சுட்டு திரும்ப வந்தாலும் அதே மதிப்பையும் நன்பேரையும் எந்த கட்சி பெறுதோ அந்த கட்சி தான் சிறந்த கட்சி. சோ அதனால இந்த ரெகுலரிசம், இந்த ஒரு கன்சிஸ்டன்சி, இது விளையாடுறதுக்காக எந்த ஒரு கட்சியும் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம கட்சி நல்ல கட்சியா இருந்தா நமக்கான ஒரு சீட்டை மக்கள் நம்மளை அரங்கேற்றி உட்கார வைப்பார்கள்னு சொல்லிட்டு அந்த ஒரு தீர்மானத்துக்கு அந்த ஒரு கட்சிகள் வர்றது மிகவும் சிறப்பு. உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தகுதி இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு 5 வருஷம் நீங்க வேற வேலை பாக்குறது, அதாவது ஆக்சுவலி வேற வேலை பாக்குறது மீன்ஸ் 5 வருஷம் நீங்க ஆட்சி செலுத்தாம இருக்கிறதுல எந்தவித ஒரு தயக்கமும் எந்தவித ஒரு இதுவும் கிடையாது, பின்னடைவும் கிடையாது. நீங்க நல்ல கட்சியா இருக்கிற பட்சத்துல அந்த ஒரு ஆஃப்டர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க நல்ல கட்சியா இருக்கிற பட்சத்துல அடுத்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சிட போறீங்க, அவ்வளவுதானே. பொது களத்தை நீங்க மாத்தி பாத்தீங்க அப்படின்னா தான் பழைய கட்சியோட அந்த ஒரு டெப்த் தெரியும் உங்களுக்கு. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அந்த கட்சியோட ஆக்சுவலி புது முகங்களை மக்கள் சந்திக்கும் போது அப்படின்னா
பழைய கட்சியின் அருமை பெருமைகள் வந்து புரியும் உங்களுக்கு. இந்த விஷயம் வந்து பெரும்பாலான ஒரு அரசியல் பொலிட்டீஷியன்ஸ்க்கு யாருக்குமே வந்து தெரியறதில்ல. அவங்க வந்து ஒரு ரெகுலரிசத்தையும் கன்சிஸ்டன்சியும் மட்டுமே வந்து முன் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அரசியல் நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது பிசினஸும் இல்ல, இது ஆர்ட்டும் இல்ல, இது ஒரு சயின்ஸ், இது வந்து ஒரு அறிவியல், சமூக அறிவியல் தான் அதுக்கு பேரே இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து இந்த ஒரு சயின்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் பிசிக்ஸ் பயாலஜி இந்த மாதிரி தான். எதை வச்சு இது அறிவியல் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு 5 வருஷம் வந்து எந்த கட்சி ஆண்ட கட்சிகளை சொல்றேன், 5 வருஷம் வந்து ஒரு கட்சி தோக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கட்சி மறக்கப்படாது. அந்த கட்சி ஜஸ்ட் ஒரு கேப்பை வந்து ஒரு வேக்யூம் பிளேஸ வந்து கொடுத்துட்டு போகும். அந்த கொடுத்துட்டு போற சமயங்கள்ல மத்த கட்சி புது கட்சியா இருந்தாலும் சரி, இவங்களோட காம்படிட்டர் கட்சியா இருந்தாலும் சரி, தன்னோட பெர்ஃபார்மன்ஸை நிலைநிறுத்தும். அந்த எண்ட் ஆஃப் த பீரியட்ல பழைய கட்சியோட ஞாபகங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு சிங்கை வந்து கிரியேட் பண்ணும். இந்த கட்சிகளோட நல்லது என்ன, இந்த கட்சிகளோட தீமைகள் என்ன, இப்ப வந்திருக்கிற கட்சியோட நல்லது என்னன்னு ஒரு யோசிக்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து கொடுக்கும். சோ எவ்ரி தேர்தல் களத்திலையும் இந்த ஒரு டவுட் வந்து சின்ன வயசுல இருந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நாங்க அதாவது பல விதமா வந்து யோசிக்காத நாட்களே கிடையாது. சோ அதெல்லாம் சேகரிச்சுதான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாவும் இருக்கு. இப்பதான் ஒரு நிம்மதியாவும் இருக்கு. இந்த ஒரு கேள்வி வந்து மக்களோட மக்களா கலந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. சோ உங்களுக்கு தோன்ற ஒரு கருத்தை இந்த தேர்தல் படி இந்த ஒரு ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு, இந்த ஒரு தேர்தல் எழுச்சி பிரச்சார களம் எப்படி போயிட்டு இருக்குன்றது நீங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க பரிந்துரைங்க. And then bye, from the Chill Talks by the Chris Balaji. Thank you.